டிராகன்னா என்ன? ஏன்னா டிராகன் வந்து வெளியில சொல்லுவாங்க, சைனா மொழியில தான் டிராகன் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து டிராகனே கிடையாது. ஸோ காசால சக்ஸஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. அப்போ சக்ஸஸ்னா என்ன? டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். நான் போய் ஐடி சிவா கிட்ட ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழ. பிரதீப் சார், உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21 ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிள்லாம் வேற இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்கு சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்துல நான் யோசிக்கல. பயங்கரமா இருக்கு. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். டேரக்டர் சார், இது மாதிரி பிரதீப் ரங்கன் வச்சு டிராகன்னா என்ன? ஏன்னா டிராகன் வந்து வெளியில சொல்லுவாங்க, சைனா மொழியில தான் டிராகன் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து டிராகனே கிடையாது. இங்க வந்து வச்சத காரணம் என்ன சார்? அதுதான் ஃபர்ஸ்ட் படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலா இப்போ இந்த ட்ரெய்லர்லயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனா அது சொன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணல, அது என்ன டிராகன் அப்படின்னு. பட் டிராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்க எல்லாருமே ஒரு பீரியட்ல எல்லா காலேஜ் படிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும்போது ஒருத்தனை பத்தி பேசுவாங்க, டே அந்த சீனியரா பயங்கரமான ஆள்ரா, அராஜகம் புடிச்சவன்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். சீனா சுத்துவாரு. ஆனா காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க. இது சொன்ன மாதிரிதான் இப்போ மிஷ்கின் இந்த இதில் சொல்லிப்பேன், ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ள அந்த காலேஜ் காம்பவுண்ட்குள்ள கெத்தா இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோவா மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றது தான் டிராகன். ஸோ டிராகன்றது இப்போ எப்படி சொல்றது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜ்ல உள்ள என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாரும் ஐடி சிவா வாங்க இந்த ரேகிங்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு. நான் போய் ஐடி சிவா கிட்ட ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழ. ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்றது ஒரு கேரக்டர். அதுல வந்து டிராகன்னா கொஞ்சம் ஃபயரா இருக்கும் பேர், கரெக்டா? அதனால அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகா இருக்கும், நீங்க பாருங்க. அதே சைக்கலாஜிக்கலா அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்துல இருக்கு. நீங்க ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும். டிராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை வை டிராகன், அதுக்கான இது ஃபர்ஸ்ட் 3-4 minutes வந்துச்சு சார். அசு சார் ஹியர், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ட்ரைலர் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். இந்த படம் இந்த சொல்ல உங்களுக்கு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே. இந்த படம் டேக்அவே என்னவா இருக்கும் சார்? ஒரு ஸ்டூடெண்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா? என்ன மாதிரியான சக்ஸஸ் பத்தி பேசுறோம் சார் இந்த படத்துல. சக்ஸஸ்னா என்னன்னு பேசுறோம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா தெரியும். 1 லட்சம் வாங்குறவருக்கு 1 கோடி வாங்குறது சக்சஸ்ஃபுல்லா தெரியும். 1 கோடி வாங்குறதுக்கு 10 கோடி வாங்குறது சக்சஸ்ஃபுல்லா. ஸோ காசால சக்சஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. அப்போ சக்சஸ்னா என்ன? வாட் இஸ் சக்சஸ்? அப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சக்சஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம். நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையா சம்பாதிச்சு அதை உங்களை சுத்தி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்ற பேசுற ஒரு படம் தான் டிராகன். இது தட்ஸ் வை இட்ஸ் a very family entertainer because it talks about family and the importance of family. Thank you. எங்க அப்பா பேர் சார் பிரதீப், என் பேரு பிரதீப் சார். பிரதீப் சார் கேள்வி, இப்போ நீங்க லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்சஸ் ஹீரோவா நடிச்சீங்க. பட் பெரிய சக்சஸ் கொடுத்த நீங்க வந்து தொடர்ச்சியா ஹீரோவா நடிக்க போறீங்களா இல்ல படங்கள் டைரக்ட் பண்ண போறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க அது சொல்லுங்க. இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைம்ல என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும் போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் தான் நடிச்சிட்டு இருப்பேன். சார், இந்த சிம்பு பாட்டை ஐடியா கொடுத்து நீங்க டைரக்டரா சார்? சிம்பு பாடிட்டு என்ன சொன்னாரு சார்? கொஞ்சம் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. டைரக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு இந்த ஐடியா கொடுத்து சார் அவர் பாட வைக்கணும். அதுதான், அது டைரக்டர் தான் நினைக்கிறேன். நீங்க பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னது என்னோட டிரைவர் மணி. அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து அந்த ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவர் போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ என் டிரைவர் வந்து என் கூடயே தான் இருப்பார் மணின்னு சொல்லிட்டு. ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. டேய், டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன், ஒரு பொண்ணு விட்டு போறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நான் என்னால ஒரு பொண்ணு விட்டு போனா ஏண்டி என்ன விட்டு போனேன் அப்படின்னு கேட்பான். அப்படி வந்ததுதான் ஏண்டி விட்டு போனேன். ஸோ பேச அவர் ஃபர்ஸ்ட் நான் அமிச்சும் போது அஸ்வத் நான் இதெல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் நீங்க ஒரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புறேன், நீங்க பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார். இல்ல சார், அது அஸ்வத் சார், அஸ்வத் ஜி, உங்களுக்கு 2 questions, one for you and one for the producer. உங்களுக்கு to the first question, அந்த கதறங்கிறது வந்து work big time. Thank you sir. How did that happen? One to the producer ma'am, அதுக்கு வந்து நீங்க one of your tweets வந்து you mentioned that what all these people do when I'm not in office, and அதுக்கப்புறமா வந்து these people went abroad and then you had a song that was shot in several European countries. So were you not aware of it? And what made you put those statements? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு போட்டு அமிச்சது ப்ரொடியூசர் தான். அவங்க காசு கொடுத்தாதான் போக முடியும். செகண்ட் வந்துட்டு அங்கே போனதுக்கு அப்புறமா ஆக்சுவலா இட் வாஸ் அன் ஐடியா ஆஃப் பிரதீப் டு ப்ரோ, இங்க இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம், நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது. ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்ல சாங். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்றோம், வி ஹேவ் டு கேப்சர் த என்டையர் இது, டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது ஒரு வேலிடா பட்டுச்சு அந்த இது. ஸோ அந்த இதுல வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான். ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதை எக்ஸாக்டா அப்படியே சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம். ஸோ பிரதீப்ஸ் ஐடியா வாஸ் டு லைக் இந்த மாதிரி நம்ம ஏன் இது கண்டுக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்துட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ திரும்பி வரணும் இல்லையா, அப்போ சும்மா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டைலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயர் ஆகி நானா அப்படி இது கதற அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும் போது அது அப்படியே எடுத்து வச்சாச்சு, அவ்வளவுதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட். அது ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோல வந்தது. ஆனா பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னா, இந்த கதற நல்லா இருக்கு, அதை நிறைய வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஐடியா டு ஷூட் இட் இன் மல்டிபிள் டைம்ஸ். அதுதான் இது. அதே மாதிரி ப்ரொடியூசர் மேன்ட்டு ஃபர்ஸ்ட்லாம் காட்டல, எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாவும் தெரியாது, சரி அது வேற நான் வேற இருக்கேன் ஸ்கிரீன்ல பெரிய பார்த்து ஏதாவது டென்ஷன் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்கு அதான் நான் நல்லா பார்த்தேன், பயங்கரமா விழுந்து வந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும் அசோசியேட் கிரியேட் ப்ரொடியூசரும். ஸோ அதனால ஓகே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. இட் வாஸ் தி பேசிக் திங் வாஸ் டு இவ்வளோ தூரம் போறோம், ஃபாரின் வரைக்கும் போறோம், ஏன் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது, அந்த இமோஷன் தான். டைரக்ட் சார் ஒரு நிமிஷம் அர்ச்சனா மணி, சும்மா ஃபன்னான ட்வீட் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் எப்பவுமே ஏதாவது செட்ல வந்து ஒரு ஜாலியா இருக்கும் இது. அண்ட் பிளஸ் ஐ வாஸ் நாட் தேர் டியூரிங் த ஷூட். ஸோ ஐ தாட் ஓகே சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு. நோ இன்டென்ஷன் அதர்வைஸ். ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் டீம் மாதிரி இருக்கும். ஆனால் லிட்ரலி எவ்ரிடே வாஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட். ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்டே பண்ணல. தே ஜஸ்ட் மேனேஜ்ட் இட் சோ வெல். ஸோ யா சார், பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகா இருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். இங்க சார், அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ். சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்கு. வரக்கூடிய படங்கள்ல
உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி போகணும். டைரக்டர் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போ அப்படி இப்போ இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா இப்போ நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட டைரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமே வர படத்தில் அந்த டைரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இப்போ வந்து கேட்குறது வந்து முத்த காட்சி பற்றி சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் ஜெயம் ரவி சாரை வந்து நீங்கள் முத்தம் கொடுக்கல, செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்துல இருந்து 2 டீம் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அந்த கோமாளி படத்துல வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவாரு, அதனால அடிப்பாங்க, அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனா சார் வந்து வேணான்னு சொன்னாங்க, அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டைரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில வரும் அது, அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார்? நான் இப்போ என்னோட ஓமை கடலை பார்த்துருக்கீங்களா? அதோட கிளைமேக்ஸ்ல கோர்ட்ல கிஸ் இருக்க மாதிரி, அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியா அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ல இருக்கு சார். அதை வந்து கிராஸ் ஆவோ, அதை வந்து இதனால வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அவன் சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வேணான்னாரு, நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்றது தானே சார், அப்புறம் என்ன சார்? அதனாலதான் வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார். ஒரு அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் இருக்காது சார். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட். அதுக்கு மேல அதுல எந்த விதமான இதுவுமே இல்லை சார். அச்சனை ஒரே விஷயம் பாலன், ஒரு விஷயம் டைரக்டர் சார், இதுவும் ஒரு கல்லூரி படம், இது என்ன புதுசா இருக்கு? அதான் சார், இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது சார். இது வந்து கல்லூரி முடிச்ச ஒரு மாணவன், அதுக்கப்புறம் இப்ப சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கல்லூரியில இருந்து ஆட்டம் போட்டு வெளியே போற ஒருத்தன், ஒரு 4 செவத்துக்குள்ள ஹீரோவா இருக்க ஒருத்தன் ரியல் லைஃபை ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்றதுதான் கதை சார். அர்ச்சனா மேடம், காலேஜ்குள்ள இருக்கு. அர்ச்சனா மேடம், முந்திலாம் ஏஜிஎஸ் படம்னாலே கல்பாத்தி பிரதர்ஸ் 3 பேர் வருவாங்க. இப்போ எல்லாமே கல்பாத்தி சிஸ்டர், நீ 2 பேர் வரீங்க. அதனால ப்ரொடியூசரா கேட்குறோம், சக்சஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படிங்காங்க. லவ் டுடேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாரா? எனக்கு நம்பர்ஸ் கேட்க மாட்டோம், உண்மையா இல்லையா? அப்பெல்லாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம், அவருக்கு என்ன வேணுமோ அது பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் அது எப்பவுமே. ஒரே நிமிஷம், மைக் கொடுங்க, மைக். நீங்க ஆக்சுவலா இயக்குனர், இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவரு நடிகரா நடிச்சிருக்காரா இல்ல இயக்குனராவே நடிச்சிருக்காரா? இயக்குனர் நடிச்சிருக்காரு, அது எனக்கு லாஸ்டா புரியல. அது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்றேன். டைரக்டர்னா ஒரு போர்ஷன்ல இப்படிதான் நடிக்கணும் அவர் சொல்லுவாங்க. நீங்களும் இயக்குனர் தானே, அவர் சொன்னது உங்க வாங்கிட்டீங்களா? நடிகரா நீங்க ட்ரை பண்ணீங்களா இல்ல இயக்குனராவே ட்ரை பண்ணீங்களா? நானு ஓகே இல்ல முழுக்க அவரு அப்படி விட மாட்டாரு. நானும் வந்து ஆரம்பத்துல வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படியே போய் அப்படியே போடுவோம், ஒரு 2 டைலாக போடுவோம், கவுண்டரை போடுவோம், ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது முதல் நாள்லயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்
ஏன் இது இல்லையே இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டார். ஸோ இல்லை ப்ரோ, இது ஒரே ஒரு மானியத்தேனே தானே. இல்லை அது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன அவருக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியுங்க. அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ மியூசிக்கோ இல்லை சினிமோட்டோகிராஃபியோ ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார். எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும் பொழுது படம் முழுக்க வாயில சிகரெட் தான் வச்சிருக்கீங்க, நடுவில் தண்ணி வச்சிருக்கீங்க. இதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்களா, இல்லை இனிமேல் அதிகமாக நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு? இது டைரக்டர் நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். இல்லை நான் ப்ரொடியூசராக சொல்கிறேன். அதனால இந்த படத்தை பார்க்கணும் எல்லாருமே. காலேஜில் போகிற பசங்க, இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ சில்லி காலேஜ் ஃபிலிம் கிடையாது. மிஸ்டர் அஸ்வத், ஆக்சுவலி ஓமை கடவுளை ஓமை கடவுளை வந்த டைம்ல தான் இந்த டிவோர்சஸ் வந்து அதிகமாக பூம் ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் அதில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆனால் அவங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு மெசேஜாகவே நிற்குது. அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போதா? எதுவும் எனி மெசேஜஸ் வில் யூ கோனா கன்வே அந்த மாதிரியா? மேம், வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் நிறைய இருக்கு மேம். ஆனால் அது ப்ரையாரிட்டி, அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது. ஏன்னா ஓமை கடவுளே இஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி சொல்லலாம்னா, இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு. ஆஸ் அ விமன் யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சீயிங் திஸ் ஃபிலிம். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த இது கேட்டிங்கல்ல, அந்த சுண்டி விடுறதுலாம், அதுக்கான அடிலாம் இருக்கு அவருக்கு இந்த படத்துல. படம் பார்க்கும்போது தெரியும். அப்படி உங்களுக்கு சொல்லணும்னா படத்துல ஒரு போர்ஷன் மேல அது இருக்கவே இருக்காது சார். அது இட் இஸ் டு ஷோ. நான் ஒன்று சொல்றேன்ல, நம்ம நல்லவனா இருந்தவன் நல்லவனா மாறினான் அப்படின்றது கதை இல்லை. கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான், ஆர்க்கு தான் கதை. ஸோ அந்த ஆர்க்ல அவனை எப்படி காட்டுறோன்றது தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு படம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாவே கண்ணில் உங்களுக்கு தெரியாது. ஒன்று மேம், அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னதில்ல, சக்சஸ்ன்றதான் இருக்கையில எல்லாருக்குமே பிரச்சனை மேம். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சக்சஸ் நோக்கி தான் ஓடுறோம். ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுது. ஆனா உட்காந்து டீப்பா யோசிச்சு பார்த்தா யார் என்ன சக்சஸ், யார் சக்சஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம். அது வந்துட்டு நான் என் அறிவுக்கு என் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் மேம். வி ஆஸ் எ டீம் அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது. ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது ஐ ஹவ் ரிலேட்டட் டு அ ஃபேமிலி ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு சக்ஸஸ் விச் யூ லவ் இட். எனக்கு நான் நம்புறேன் நீங்கள் உங்களுக்கு ஓமை கடவுளை பிடிச்சுன்னு சொன்னதுனால அந்த ஆங்கிள் இந்த படத்துல இந்த சக்சஸ்ன்ற விஷயத்தை பேசுறதுல இருக்கு. ஓகே, எப்படி அதுதான் யங்ஸ்டர்ஸ் வெளிய எடுத்துட்டு போறாங்க. another one question, கௌதம் மேனன் சார் எப்படி டான்ஸ் ஆட வச்சீங்க? இது வரைக்கும் ஆக்ட் பண்ணிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பட் அவரை ஃபர்ஸ்ட் நடிக்க வச்சதும் நான் தான் மேம். அவர் டைரக்டராகவே கூப்பிட்டு ஓமை கடவுள் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு எனக்கும் அவருக்கும். இன்னொன்று என்னன்னா, நான் கேட்டால் அவர் மறுக்க மாட்டாருன்னு தெரியும். அவர் காலைல ஹைதராபாத்ல தான் ஷூட்டிங், செட்டுக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்னோட இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கு சார், நீங்க ஆடி கான்சர்ட்ல எல்லாம் பார்த்துருக்கோம் சார், எனக்காக நீங்க ஆடுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் இடன் டினை. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் டேக் ஆடும் போது எல்லாரும் கை தட்டிட்டாங்க, அந்த சுத்தி ஆடுறவங்களை. everybody was shocked seeing him dancing that way. So it is just that அவர் என் மேல இருக்கிற ஒரு லவ், அவன் நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை. he came and danced and இப்போ எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஐ தாட் ஏதோ ஒரு விஷயம் சார் பண்ணும்போது புதுசா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் தட்ஸ் இட். அஸ்வத் ஜி, again here to your right, to your left, I'm sorry. உங்களுடைய மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் வந்து has done fantastic work in this film. Thank you so much. And apparently one of the singles that released was because of him, working despite his dad passing away. You could have easily postponed the single. What was the need to kind of put? மேம் அதுல வந்து சார், அது வந்துட்டு எப்படின்னா, அது கொஞ்சம் அந்த ஃபியூனல் ரைட்ஸ் எல்லாமே அவர் பண்ணி அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. நடுவில் எல்லா அவுட்டும் முடிஞ்சிச்சு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு 1 hour ஒர்க் மட்டும் முடிச்சு கொடுத்தாரு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி நான் வேணாம்னு தான் சொன்னோம். நாங்கள் எல்லாருமே அது இது பண்ணோம். அவனுக்கு என்னன்னா, his father is also a musician and
he felt that this is the best way to pay respect is like அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணால் யூ ஃபீல் ஹாப்பி அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ நாங்கள் டோட்டலாக அதை வந்து இது பண்ணவே இல்லை சார், அப்படி இது பண்ணவே இல்லை. பட் வென் சம்படி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வாண்ட்ஸ் டு கிவ் இட் ஃபார் அஸ், என்னால் வந்து அதுக்கு மேலே அண்ட் இட் வாஸ் நாட் லைக் அப்போ தான் மியூசிக் இதெல்லாம் இல்லை சார், பண்ணி வச்சிருந்தது மிக்சிங்னு சொல்லுவோம். ஃபைனல் அந்த ஒரு 1 hour ஒர்க் அதை மட்டும் பண்ணிட்டு அவ்வளோதான். அதனால இது பண்ணதெல்லாம் இல்லை. ஐ வாஸ் தேர் வித் ஹிம் டில் த லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் until his father's grave was இது. பட் somewhere he found his solace சொல்லுவோம், லைக் அந்த இது த்ரூ டெலிவரிங் தட் ஒர்க் தட் டே. அதுதானே தவிர மற்றபடி அதில் வேற எந்த விதமான இதுவும் இல்லை சார். சார் நீங்க சிம்பு ரசிகரா சார், இல்ல சிம்பு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நீங்க பேசுற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ற மாதிரியே இருக்கு. நான் பேசுறது இமிடேட்? ஆமா சார், அவரு சிம்புவோட ஆபீஸ் ஸ்டாஃப் அவரு. அப்படி குரல் டிவி ஸ்டாஃப், குரல் டிவி ஓனர் சார். ஆனா ஒன்னு சொல்லியிருக்காங்க சார், நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணா 7ஆம் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி அது நீங்க சொல்றது நல்லா இருக்கலாம். அது நான் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன் சார். மைக் மைக் மிஸ்டர் பாலா, மைக் இருக்கு, மைக் வரல, கேட்டா வந்துடும். மைக் கேட்டேன். இதில் நிறைய டைரக்டர்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஹீரோயினும் ரெண்டு பேர் ஆக்சுவலாக வந்து புன்னகை அரிசி வேற இருக்காங்க. இந்த மேடையில் சின்ன படங்கள் தான் வரமாட்டாங்கன்னு ஒரு பெரிய குறை இருக்கும். இந்த மேடையில் அவங்க யாருமே காணோம். ஒருவேளை ஆடியோ லான்ச் வந்து பிரதீப்ன்றதுனால பெருசா வச்சிருக்கீங்களா? ஆடியோ லான்ச் பண்ணலான்ட்டு? இல்ல ஒரு நிமிஷம், இது ஆடியோ லான்ச் இல்ல, இது வந்து ஆடியோ லான்ச் 5 மணிக்கு ஆயிடுச்சு. இது வந்து கோட்டுக்கு வந்து அர்ச்சனாவும் வெங்கட் பிரபு எப்படி மீட் பண்ணாங்களோ, ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர்களை இவங்க 3 பேர் மீட் பண்ணிட்டு வர 13ஆம் தேதி ஈவினிங் ஐடிசில எல்லா ஆர்டிஸ்டோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு. அதுல எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் நம்ம மீட் பண்ணலாம். இது வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மாதிரி ப்ரீ ரிலீஸ் பிரஸ் மீட் இது, அவ்வளவுதான். மேடம், ஆக்சுவலா பிரதீப்னு எழுதிட்டு உங்ககிட்ட கதை சொல்லணுமா, இல்ல கதையை எழுதிட்டு பிரதீப் தான் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா பிரதீப்னா உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க, இல்ல கதை எந்த ஹீரோ சூஸ் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்களா? பிரதீப்னா எப்பவுமே ஏஜிஎஸ் ஒரு டோர் ஓப்பன் தான், அந்த டவுட்டே கிடையாது. அண்ட் நல்ல கதைகளுக்கும் எப்பவுமே இதுதான். பட் பிரதீப் அப்படி வரல, நாங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். 2 பேருக்காக ஒரே ஒரு பதில் நான் சொல்லிக்கிட்டுமா, கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கேன் சார். பிரதீப்ன்ற ஒரு என்னோட ஃப்ரெண்டு, நான் பார்த்துருக்கேன். அவன் எவ்வளோ ஆக்டரா எவ்வளோ காம்பவுண்ட் ஏரியா இறங்கியிருக்கான், என்னென்ன சொன்னாங்கன்றதெல்லாம் அது இங்கே சொல்ல வேணாம். அவன் போய் ஹீரோவா ஏரியா இருக்கும்போது, ஆனால் அப்போவே ஏஜிஎஸ்ல வந்து கதவு திறந்து படம் பண்ணவங்க சார். அவனை வச்சு 100 கோடி படம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க சார். அப்போ ஆப்வியஸா அதுதானே சார். அவங்க பிரதீப் யாருன்னு இல்லாத போதே ஏஜிஎஸ் தானே பண்ணாங்க. பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணும் போதும் they did it for பிரதீப் at that point of time. அப்போ அதுதானே சார். ஐ திங்க் that's where ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ன்றது இட் இஸ் நாட் அபவுட் doing great films, big films alone. It is about finding new talents. They found Pradeep. So இல்ல அது எதுக்காக கேட்கணும்னா, நிறைய பேர் ஸ்டோரி வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரதீப்னு சொன்னா கதவு திறக்குமோ என்னவோ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. அதனால நல்ல கதையா இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஐ திங்க் அது ரொம்ப முக்கியம். கதை நல்லா இருந்தாதான் எல்லாருக்கும் அது ஃபவுண்டேஷன். அது ஒரு படத்துக்கு டைரக்டர் சார், உங்களோட முதல் படத்துலயும் 2 ஹீரோயின், இதுலயும் 2 ஹீரோயின், அடுத்த படத்துலயும் 2 ஹீரோயின் தானே, ஒரு ஹீரோயின் தான். இது என்ன மாதிரி ஃபார்முலா சார்? ஹீரோயின் அப்படின்ட்டு இல்லை சார், கதைக்கு என்ன தேவைப்படுதோ சார். இப்போ இது டைம் பீரியட்ஸ் வேற வேற இருக்கிறதுனால நம்ம லைஃப்லயே நிறைய பேரை கிராஸ் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரியான இதுதான். இப்போ நீங்க ஓமே கடவுளையில பாத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின்ற கான்செப்ட்ல எல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சார். அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கஷ்டமா இருந்தது. ஒரு ஹீரோயின் வச்சுட்டு இன்னொன்று கன்வின்ஸ் பண்றது நான் போகல. அதனால தான் நான் வாணியை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த கேரக்டருக்கு. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் 2 ஹீரோயின் கான்செப்ட்ல கதைக்கு தேவைப்படுது சார். நாளைக்கு ஹீரோயினே தேவையில்லைன்னா நான் ஹீரோயின் போடவே மாட்டேன் கதையில. கதை என்ன தேவைப்படுதோ அவ்வளவுதான் சார். இப்போ நீங்க அடுத்தது இப்போ சிலம்பரசன் சார் படத்துல எவ்வளவு ஹீரோயின் கேட்பீங்க, அது வந்துட்டு நான் சொல்றேன் சார். Pradeep, this is a question to you. You've turned producer for Lavyapa, இல்லையா? One film as director, then an actor, and then within another film you're a producer. How does it feel to be a producer, especially Bollywood வேற போயிருக்கீங்க? நல்லா இருக்கு ஃப்ராங்கா சொல்லணும்னா. அந்த அப்படி வரணும், ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த முயற்சி எடுத்தேன். அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மணி ஆர் எனி திங், பட் டிரெக்ஷன், அதுக்கு ஆக்டிங், ப்ரொடக்ஷன், அது ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது என்ன மேட்டர்னா, அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம நடந்திருக்காது. இப்போ இவங்க கிட்ட இல்லாத காசா,
நம்ம கொடுத்து வந்து பண்ணுறதுக்கு. ஸோ தேவர் வெரி ஜென்ரஸ் டு எனக்கு இது ஆசை இருக்கு அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதனால என் பேர் இப்போ அங்கே இருக்கு. அவ்வளோதான் அதோடது. ஸோ தட்ஸ் இட். ஓகே.